ஹலோ கியூட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட் பகல் சேனல். இன்றைக்கி ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட்னு சொல்லலாம். அப்படி ஒரு கிராஃப்டாக எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமானா அவ்வளோ ஈஸியாக செய்யலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு வெறும் 4 கலர் பேப்பர் ஒரு அட்டை இருந்தால் போதுங்க. சூப்பரான கிராஃப்ட் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ரெட் கலர் பேப்பர் நான் எடுத்துக்கிறேன். அதை நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ரெக்டாங்கிளாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரே ஒரு ஷீட் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அதோட எண்டில் க்ளூ வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்கிற சீட்டுக்கும் நம்ம ஃபுல்லாக இதே மாதிரி செய்ய போகிறோம். இப்போ அதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ க்ரீன் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் ஷீட்டுக்கும் இதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் ஷீட்டுக்கும் இதுதான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம 3 செட் ஆஃப் கலர்ஸ்க்கு இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்ச ரெட் கலர் எடுத்துகிட்டு அதை நான் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் க்ளூ வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 கலரில் உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்க 2 கலருக்கும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதில் நான் ட்ரா பண்ணுற மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணியாச்சு. இதை நம்ம பிளாக் கலர் ஷீட்டால் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தடா, ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு பிளாக் ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் நான் 10 ரூபாய் காயின்ஸை வச்சு 3 ரவுண்டு ரவுண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டோம்னா 3 அழகான ரவுண்ட் ஷேப்ஸ் கிடச்சிடுது. இப்போ நம்ம அதை க்ளூ வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் அந்த 3ஐயுமே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3மே ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச கலர்ஃபுல்லான ஃப்ராகை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதுக்கும் நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ரொம்பவே க்ரியேட்டிவான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ்லாம் நிறையாவே போட்டுகிட்டே இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா டெக்கருக்காக 3 கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கிறேன். அந்த 3க்குமே இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சது ஃபுல்லாமே அந்த 3ஓட கேலுக்கும் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். க்ளூ வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இப்படி தான் ரொம்பவே க்யூட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ஒரு பிளாக் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி 3ஆக நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த 3ஐயுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். ஏதாவது ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. எண்டில் க்ளூ வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதுக்கும் நம்ம அழகாக செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி ஆனால் இதை விட குட்டியாக 2 பிளாக் ரோல்ஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். கார்ட்போர்டில் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ட்ரா பண்ணிக்கோங்க. சிம்பிளாக ட்ரா பண்ணிக்கோங்க. இது மாதிரி ட்ரா பண்ணியாச்சா? அப்புறம் என்னங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெட் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். அதை அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் ஷீட் எடுத்துகிட்டு அதை விட குட்டியாக ஒரு ரவுண்டை கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த 3ஐயுமே நம்ம க்ளூ வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா டெக்கர் நம்ம லாஸ்ட்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குட்டியாக ஒரு பிளாக் ரோல் செஞ்சு வச்சுருந்தோம்னா அதை கை மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். க்ளூ வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கை அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிற மாதிரி நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் க்ளூ வச்சு 2 கையையும் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி 4 பிளாக் ரோல்ஸ் செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை இந்த மாதிரி ஃப்ரேம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். க்ளூவை வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேலன்ஸில் இருக்க 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கலர் பேப்பரால் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்யூட்டாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த டாலுக்கு எக்ஸ்ட்ரா டெக்கர் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் பெயிண்டால் நான் கீழே இந்த மாதிரி பார்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு உள்ளே எக்ஸ்ட்ரா டெக்கர் என்னென்ன பண்ணணுமோ நீங்களும் பண்ணிக்கோங்க. நான் அதே ஒயிட் கலர் பெயிண்டால் குட்டி குட்டி ஃப்ளார்ஸாக ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த பார்டருக்கு மேலே டாட் டிசைன் வச்சுக்கிறேன். இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சும்மா எக்ஸ்ட்ரா டெக்கர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த டாலை தூக்கி அழகாக க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரேமில். இப்போவே சூப்பராக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டால் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பேலன்ஸ் 2ஐயும் நம்ம ரெடி பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி சூப்பரான ஒரு கிராஃப்ட் ரொம்ப ஈஸியான திங்ஸை வச்சு அழகாக செஞ்சு உங்கள் வீட்டையே அழகாக மாற்றலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு மாட்டுங்க. நெக்ஸ்ட் என்ன கிராஃப்ட் செய்யலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.